டிசிஏ அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை லம்பா கொண்டு போய் ஒரு இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த அமௌண்ட்டை பிரிச்சு அது ரெகுலர் இன்டர்வல்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து டிசிஏ. பேசிக்கலி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க மார்க்கெட் அப்ல போறப்போ நீங்க பை பண்ணுவீங்க, அதே மாதிரி மார்க்கெட் டவுன்ல போறப்போ நீங்க வந்து பை பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா இது வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே வந்து கம்மியா தான் இருக்கும். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பட் இதுல நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா வந்து இப்போ நான் ரெகுலர் இன்டர்வல்ல வந்து இதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ரெகுலர் இன்டர்வல் அப்படின்னா வந்து இது மந்த்லி பேசிஸ்ல வந்து பை பண்ணணுமா, இல்ல வீக்லி பேசிஸ்ல பை பண்ணணுமா, இல்ல டெய்லி பை பண்ணணுமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் டேட் இருக்கா அப்படின்ற இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. வேன்கார்ட் பண்ண ஒரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லம்ப் சம் இன்வெஸ்டிங் தான் வந்து டிசிஏ விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுக்கு நீங்க எந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்க எந்த போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, லம்ப் சம் இன்வெஸ்டிங் தான் வந்து பெட்டரா இருந்திருக்கு. ஸோ லம்ப் சம் இன்வெஸ்டிங் தான் இதுல வின் பண்ணிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா லாங் டேர்ம்ல பார்த்தா மார்க்கெட் அப்ல தான் போயிருக்கு. ஸ்பெசிஃபிக்கலி 1926ல இருந்து 2021 வரை மார்க்கெட் அப்ல போறதுக்கு 75% வரை சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இந்த லம்ப் சம் இன்வெஸ்டிங்ல தான் நிறைய சான்ஸ் இருக்கு. இப்படி நீங்க உங்க பணத்தை வந்து லம்பா ஒரு இதுல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்க எமோஷன்ஸும் வந்து இன்வால்வ் ஆகும். நீங்க ஒரு இதுல லம்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாரும் பயந்து அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அவங்க பணத்தை வெளியில எடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் இயர் மட்டும் 40% இன்வெஸ்டர்ஸ் பயந்து போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்த மணியை வந்து புல் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி லம்பா ஒரு இதுல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் டவுனா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா தான் இப்போ கிடைக்கும். அப்போ மார்க்கெட் ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு, அப்போ இப்போ வாங்குறது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு அப்போ வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்க டைம்ல ஸ்டாக்ஸோட ரேட்லாம் வந்து அப்போ இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும். அப்போ மார்க்கெட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டைம்ல தான் போய் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த லம்ப் சம் இன்வெஸ்டிங்ல வந்து உங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பட் இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களோட எமோஷன் பார்ட்டுக்கு வந்து அவசியமே இருக்காது. பிகாஸ் மார்க்கெட் அப்ல போறப்போ மார்க்கெட் டவுன்ல போறப்போ ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறீங்க. யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆவரேஜா உங்களோட காஸ்ட் வந்து கம்மியாகும். இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேல போச்சுன்னா அப்போ டிசிஏ லம்ப் சம் விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இதுவே இந்த லைனுக்கு பிலோ போச்சுன்னா அது டிசிஏ லம்ப் சம் விட அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணும். ஸோ இதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா 1973, 2000 அப்புறம் 2007 இந்த பீரியட்லாம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல தான் வந்து டிசிஏ லம்ப் சம் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. மார்க்கெட் அப்ல போறப்போ வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். பட் மார்க்கெட் டவுன்ல போறப்போ நீங்க டோட்டல் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது உங்களோட ஆவரேஜ் பிரைஸை வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் லம்ப் சம்மா இப்போ நீங்க இந்த பீக்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் ஈவன் ஆகுறதுக்கு, அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிரைஸுக்கே வரதுக்கு 8 இயர்ஸ் வரை நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா போகும்னு சொல்ல முடியாது. அகெயின் அதுக்கப்புறம் ஒரு கிராஷ் வந்திருக்கு. ஸோ லம்ப் சம்மா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களால ப்ராஃபிட்டை வந்து பார்த்துருக்க முடியாது. சம்மா இன்வெஸ்ட் பண்ணாம டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து கம்மியாகும். என்னதான் இந்த லம்ப் சம் இன்வெஸ்டிங் வந்து நிறைய டைம்ல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பட் மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல வந்து இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் குட் ஸ்ட்ராட்டஜியா வந்து இருந்திருக்கு. ஏன் ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படின்னா வந்து இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு கரெக்டான டைம் பார்த்துலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு சூப்பர் வாலடைலா தான் இருக்கும். அது லால் ஆஃப் கோஸ்டர் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் இருக்கும். லம்பா இன்வெஸ்ட் பண்ணனா வந்து லோவஸ்ட் பாயிண்ட்ல தான் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். பட் பிராக்டிகலா பார்த்தா அதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் மார்க்கெட் எப்போ வந்து பாட்டம் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மார்க்கெட்ல பெர்ஃபெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அதுவே கரெக்டான டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா கம்மியான ரிட்டர்ன் தான் வந்து கிடைக்கும். இது ரெண்டையும் தவிர்த்து வேற என்ன ஸ்ட்ராட்டஜி பெஸ்டா இருக்கும்னா லம்ப் சம் இன்வெஸ்டிங்கும் டிசிஏம் தான். ஈவன் தோ லம்ப் சம் இன்வெஸ்டிங் டிசிஏ விட கொஞ்சம் ஹையரான ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. இருந்தாலும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிசிஏ வந்து எப்போ பண்ணலாம்? மந்த்லி பை பண்ணணுமா, இல்ல வீக்லி பை பண்ணணுமா, இல்ல டெய்லியுமே வந்து பை பண்ணணுமா?
இந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல தான் வந்து டிசிஏ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா டைமுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது இன்வெஸ்ட் பண்றவங்களை பொறுத்து அது வேரி ஆகும். எவ்வளோ நாளைக்கு நீங்க இந்த டிசிஏ பண்ணலாம்னா, Vanguard பண்ண ஒரு ஸ்டடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாங்கர் பீரியடுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேர்ஸ்டா தான் வந்து இருந்திருக்கு. லம்ப் சம் இன்வெஸ்டிங் கூட கம்பேர் பண்ணா லாங்கர் பீரியடுக்கு டிசிஏவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றப்போ லாங்கர் பீரியடா இல்லாம ஃபாஸ்டரா டிசிஏ பண்ணா பெட்டரா இருக்கும். ஆல்சோ லம்ப் சம்மை விட இதுல ரிஸ்க்கும் வந்து கம்மியா தான் இருக்கும். அதுவே மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல வந்து என்ன பண்றது, லைக் இப்போ இருக்கிற மாதிரி. இப்போ ஜான் 2022ல வந்து உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நீங்க லம்ப் சம்மா கொண்டு போய் ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் டவுன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட் கிராஷ் டேட்டா வச்சு இந்த டிசிஏ ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றத பார்க்கலாம். வேர்ல்ட் வார் 2 அப்புறமா வந்து நடந்த பியர் மார்க்கெட் டேட்டாவை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் ஆவரேஜா பீக் டு த்ரோவா இருந்தது 12 months. தென் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 21 months வரை எடுத்திருக்கு. 6 out of 12 பியர் மார்க்கெட் 1 இயர்லயே வந்து broke even ஆயிருக்கு. எந்த இயர்லலாம் வந்து இது ரொம்ப வர்ஸ்டா இருந்திருக்குன்னா 1970ல நடந்த இன்வேஷனால, தென் 2000ல நடந்த .com பபிள் பர்ஸ்ட்னால, தென் 2007ல நடந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால ரொம்பவே வந்து வர்ஸ்டா இருந்திருக்கு. அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 years வரை ஆகிருக்கு. ஸோ பாஸ்ட் டேட்டா வச்சு பார்த்தா டிசிஏ பண்றதுக்கான ஆப்டிமம் பீரியட் 12 months வரதான். பட் ஒவ்வொரு மார்க்கெட் கிராஷும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். லாங்கராகவும் இருக்கலாம், அது ஷார்ட்டராகவும் இருக்கலாம். இந்த மார்க்கெட் கிராஷ் இவ்வளவு நாள் தான் இருக்கும் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ உங்களோட டிசிஏ பீரியட உங்களோட கம்ஃபர்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கான டிப்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து நீங்க வச்சிருக்கிற இன்வெஸ்ட் பண்றதுக்காக நீங்க வச்சிருந்த அந்த பணத்தை வந்து நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும் போட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருந்த அமௌண்ட்டை வந்து அப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு சில டைம் வந்து இன்ஆக்டிவ் புரோக்கர்ஸ்க்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து டிலே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க டிசிஏ பண்ணாலும் அதுல இருந்து ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இல்ல லாஸ் ஆனாலும் வந்து இந்த 10% அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி தான். நீங்க டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வந்து டிசிஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா அதுல நீங்க கான்சிஸ்டன்டா வந்து இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.